மீனாட்சி, நீ கவலைப்படாத. சீக்கிரமா போய் பரலோகம் போய் சேர்ந்துடலாம். உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் சாவடிக்க மாட்டேன். ஒரேடியா வேலையை முடிச்சிருவேன். கவலையே படாத. சாவடி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அபி, நீ எப்ப வந்த? நான் வர்றது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நான் எதுவும் பண்ணலையே. மீனாட்சியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தூங்கிட்டு இருந்தா, சரி அதான் பார்த்துட்டு இருக்கேன். வேற நான் என்ன பண்ணேன்? இல்லையே, ஏதோ தப்பா இருக்கு. உண்மையை சொல்லுங்க. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா என்ன சந்தேகப்பட்டு இருக்க? இம்மா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தது ஒரு குத்தமா? அதுக்கு நீ ஏன் கிட்ட கத்திட்டு இருக்க? முதல்ல நிறுத்துங்க. எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அத்தை தூங்கிட்டு இருக்காங்கல்ல, எழுந்துட போறாங்க. அத்தையும் அத்தை இப்ப ஏதோ புதுசா உறவு கொண்டாடிட்டு இருக்க? மீனாட்சிய எனக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே தெரியும். எனக்கு அவ மேல இல்லாத பாசம் உனக்கு என்னடி? இந்த மாதிரி நடிக்கிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஆமா, கையில பில்லோ வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது அது இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல எல்லாரையும் கூப்பிடவா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்படி சந்தேகப்பட்டு இப்படி கேட்டுட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சரி, உடம்பு சரியில்லாம இருக்கால, இவ்வளவு ஒரு இடத்த பார்த்துட்டு போயிட்டு தான் வந்தேன். என் மேல என்ன வேற ஏதாச்சும் பழி போடலான்னு காத்துட்டு இருக்கியா? எனக்கும் 2 நாளா உடம்பு சரியில்லை. சரி, அதான் என்னால நிக்கவும் முடியல. சரி, இந்த பெட்ல உட்காருவேன்னு இந்த பெட்ல இருக்க தலைவாணி எடுத்து ஓரமா வைக்கலான்னு போனேன். அதுக்குள்ள நீ வந்து அப்படி கத்திட்டு இருக்க. பொய் சொல்லாதீங்க. நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன்? இப்ப நீ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த சைடுல தான் இந்த தலைவாணி இருந்தது. சரி, அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு கொஞ்ச நேரம் மீனாட்சி கிட்ட உட்கார்ந்துருப்போமேன்னு சொல்லிட்டு தான் அந்த தலைவாணி எடுத்து ஓரமா வைக்க போனேன். அதுக்குள்ள நீ கடந்து கத்திட்ட. ஏதோ நான் ஏதோ பண்ண வந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்க. இப்ப நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? நீங்க வேற ஏதோ பண்ண போற மாதிரி இருந்தது. இருக்குமா? இருக்கும். இப்பதான் என் பையன் மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனேன். அடுத்தது என் மேல ஏதாச்சும் பழிய போடலாம்னு நினைச்சியா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நான் உங்க பையன் மேல பழிய போட்டனா? அவன் பண்ண தப்புக்கு தான் அவன் தண்டனை அனுபவிக்கிறான். அதை விட்டுட்டு நான் என்ன வீண் பழி போட்டனா? இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை உங்க பையன் பண்ணிருக்கான். இன்ன வரைக்கும் அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? தப்புதாமா, தப்புதான். மீனாட்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் மனசு கேட்காம அவளை பார்க்க வந்த பாத்தியா? தப்புதான். நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அத்தையை பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. என்ன பார்த்தா மீனாட்சியை பார்க்க வந்த மாதிரி தெரியல, அப்படித்தானே? அப்ப மீனாட்சி கொலை பண்றதுக்காக வந்த மாதிரியா தெரியுது? என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. கேட்க ஆள் இல்லைன்னா இஷ்டத்துக்கு பேசுவ போல. முதல்ல எதுக்கு போய் கத்துறீங்க? முதல்ல சொல்றல, அத்தை தூங்கிட்டு இருக்காங்க, பொறுமையா பேசுங்கன்னு. எதுக்கு போய் கத்திட்டு இருக்கீங்க? ஆடுமா, நல்ல ஆடு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உங்களை யார் கேள்வி கேட்க போறா? இதுக்கப்புறம் எல்லாம் உங்க ராஜ்யம் தான். நீங்க சொல்றது தானே நடக்கும். சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இங்க எல்லாரும் இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சு மீனாட்சியை பார்க்க வந்த பாத்தியா? என் புத்திய செருப்பாலே அடிச்சிருக்கணும். மனசு கேட்காம பார்க்க வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். கொஞ்சம் விட்டா கொலைப்பள்ளிய போட்டு என்னையும் அந்த ஒரு ஜெயிலுக்கு தள்ளிடுவ போலயே. எப்பா, இங்க இருக்க தலைவாணி எடுத்து ஓரமா வச்சேன். அதுதானே நான் பண்ண தப்பு. அதுக்குள்ளதானே இந்த கத்திட்டு இருக்க. மத்தவங்க மேல தேவையில்லாம பழி போடணும்னு எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை. அப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? என் மேல தேவையில்லாம பழி தானே போட்டுட்டு இருக்க. நான் ஒன்னும் உங்க மேல பழி போடலையே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தானே கேட்டேன். அது கூட கேட்க கூடாதா என்ன? ஏன் எனக்கு பதிலா இதே இந்த இடத்துல வேற யாராச்சும் நின்னா அவங்களே இப்படிதான் சந்தேகப்பட்டு கேட்டிருப்பியா என்ன? ஆமா, சோரா இருந்தாலும் நான் கேட்க தான் செய்வேன். மாமா, என்னமாச்சு? ஏதோ லைட்டா சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்து, அதான் வந்தேன். ஒன்றும் இல்லை மாமா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. என்னம்மா தலையெண்ணெல்லாம் கீழே கிடக்கு, என்னாச்சு? ஐயோ, நான் தான் தலையணை எடுத்தேன், சைடில் இருந்தது, கை தவறி கீழே விழுந்துருச்சு. ஓ அப்படியா சுந்தரி? சரி சரி. மீனாட்சி நல்லா தூங்கிட்டு இருக்கா போல, இன்னும் எழுந்தல போல. ஆமாண்ணே, நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, எழுந்தா ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடலான்னு பார்த்தேன். எழுந்துற மாதிரி இல்லைண்ணே. ஆமா சுந்தரி, நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் தூங்கினா பார்த்துக்க. அதனால தான் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணே. நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். சுந்தரி, இன்னைக்கு சாயந்தரமே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியாண்ணே? சரி மாமா, நாளைக்கு தானே டிஸ்சார்ஜ். நீங்கள் என்ன இன்னைக்குன்னு சொல்கிறீங்க? இல்லம்மா, மீனாட்சி இப்ப நல்லா இருக்கலாம், அதனால இன்னைக்கே கூட டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு டாக்டர் தான் சொன்னாங்க. அப்படியா மாமா, ரொம்ப சந்தோஷம். சே, இவ சோழிய ஒரேடியா முடிச்சு இவளை இங்கே போனமாக்கிறா நினைச்சா கடைசி நேரத்துல இந்த அபி வந்து காரியத்தையே கெடுத்துட்டா. சரி, நாளைக்காச்சும் ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இன்னைக்கே எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்றாங்களா? வீட்டுக்கு வந்துட்டானா இவளை அசைக்கவே முடியாதே. இவளுங்க 3 பேரும் எந்நேரமும் இவளையெல்லாம் சுத்தி சுத்தி வருவாங்க. நிலா, அந்த டிஎன்எஸ் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? யா, ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு முரளி. கொஞ்சம் எரர்ஸ் மட்டும் இருக்கு. இன்னும் 1 டே டைம் இருந்தால் போதும், எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். ஓகே நிலா, நெக்ஸ்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகுது. கிளைண்ட் கிட்ட இருந்து மெயில் ரிசீவ் ஆயிருந்தது, சீக்கிரமா வந்துரும்னு நினைக்கிறேன். ஓகே முரளி, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் அசால்ட்டாக பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே நிலா, எனக்கு கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கு, நான் அதை போயிட்டு பார்க்குறேன். முரளி, எப்போ பார்த்தாலும் ஒர்க்கை பற்றியே தான் பேசிட்டு இருப்பியா என்ன?
நிலா, என்ன சொல்ற? இது ஆபீஸ், வேற ஒர்க்கை பத்தி பேசாம எதை பத்தி பேச சொல்ற? இல்ல முரளி, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காச்சும் வேற ஏதாச்சும் பத்தி பேசலாமே. எப்போ பார்த்தாலும் ஒர்க் ஒர்க் ஒர்க்குன்னு ஃபுல்லாக ப்ரெஷராகவே போயிட்டு இருக்கு. வேற ஏதாச்சும் பத்தி பேசலாமே. வேற வேற என்ன பேசுறது? முரளி, நம்ம ஆஃபீஸ்க்கு வெளியே ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே போகலாமா? அங்க எதுக்கு? முரளி, காஃபி ஷாப்க்கு எதுக்கு போவாங்க? காஃபி குடிக்கிறதுக்காக தான் போவாங்க. அதுக்கு எதுக்கு ஆபீஸ்க்கு வெளியே இருக்க காஃபி ஷாப்புக்கு போனோம்? நம்ம கேஃபிடேரியாலே நல்ல காஃபி கிடைக்குமே. ஐயோ முரளி, கேஃபிடேரியாவில் காஃபி நல்லாவா இருக்கும்? அந்த காஃபியை குடிக்கிறதுக்கு குடிக்காமலே இருக்கலாம். வெளியே புதுசாக நியூ ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே போய் ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே நிலா, என்னமோ சொல்றேன். சரி, ட்ரை பண்ணலாம். நீயும் அடிக்கடி என்ன கூப்பிட்டுட்டே இருக்க, நானும் ஒர்க்குன்னு சொல்லிட்டே தான் இருக்கேன். சரி, இன்னைக்கு போலாம். முரளி, உண்மையாவே வா. அப்போ உனக்கு ஓகே தானா? நிலா, எனக்கு ஓகே தான். வா போலாம். சரி முரளி. ஹாய் அமிர்தா. ச்சே, இந்த முரளிக்கு என்னதான் ஆச்சு? இப்போ எதுக்கு போய் இவகிட்ட போய் பேசிட்டு இருக்கான்? ஹாய் முரளி. அமிர்தா, இன்னும் அந்த ஒர்க்கை முடிக்கலையா என்ன? இல்ல முரளி, நான் அதை அப்பவே முடிச்சிட்டேன். இது இப்போ அடிஷ்னலாக கொஞ்சம் ஒர்க் இருந்து அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி. அமிர்தா, நாங்க காஃபி ஷாப் போறோம், நீயும் வரியா? நானா? அது நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, இந்த டிஎல் வேற இந்த முறை முறைக்கிறாளே, கண்ணாலே எரிச்சிருவா போலயே. என்ன அமிர்தா, நீங்க எப்ப பார்த்தாலும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்றது கூட எங்கேயுமே போன மாதிரியே இல்லை. வாங்க அமிர்தா, அப்படியே எல்லாரும் போயிட்டு காஃபி ஷாப் போயிட்டு வந்துடலாமே. இல்ல, நான் வரல. ஐயோ அமிர்தா, நம்ம ஆஃபீஸ் வெளியே புதுசா காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். காஃபி சூப்பரா இருக்குமா, நிலா தான் சொன்னா. அதான் சரி, நீங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களையும் கூப்பிட்டு போலாம்னு நினைச்சேன். வாங்களேன், நம்ம 3 பேரும் போயிட்டு வந்துடலாம். ச்சே, இவனுக்கு அறிவே இல்லை. நான் இவன் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு காஃபி ஷாப் போகலான்னு சொன்னான். இவன் என்னடானா அவ்வளோ கூப்பிட்டுட்டு இருக்கான். இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. ஐயோ, இவ வேற முறைச்சிக்கிட்டே இருக்காளே. முரளி, அதான் அமிர்தா சொல்கிறாள்ல, வாங்க நம்ம போயிட்டு வரலாம். இருங்க நிலா, அமிர்தாவையும் கூப்பிட்டு போலாமே. நானும் பார்த்துட்டு இருக்கேன், அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த இடத்த விட்டு நகர மாதிரி தெரியல. சரி, அதான் அவங்களையும் கூப்பிட்டு போலான்னு பார்த்தேன். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் செட் ஆகலையா என்னன்னு தெரியலல்ல. ஐயோ முரளி, அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆயிட்டாங்க. நீங்கள் வாங்க, நம்ம போகலாம். இருங்க நிலா. ஐயோ, இவர் வேற வரலன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறாரு. இந்த டிஎல் வேற இருக்கிற காண்டில் எனக்கெல்லாம் வேலையா அள்ளி போட்டு குவிப்பா. அமிர்தா, என்ன உட்காந்துட்டே இருக்கீங்க? வாங்க. இல்ல முரளி, அது. ஐயோ வாங்க அமிர்தா. சரி, வரேன். ச்சே, எல்லாம் நாசமா போச்சு. இவன் தான் அறிவு கட்டத்தனமா கூப்பிடுறானா, இவளுக்கு எங்க போச்சு அறிவு? பார்க்க பார்க்க எரிச்சலா இருக்கு. தனியா போலான்னு நினைச்சா இவளெல்லாம் கூட வரா. ச்சே. ஐயோ அமிர்தா. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே 2 கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம் ஒரு 3ஆம் பிறையை சுற்றி தங்க ஜரிகை நெய்த நெற்றி பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தால் அடி உனக்கே என்றும் வெற்றி. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே 2 கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம். ஐயோ சாரி முரளி, டேபிளில் கால் இடிச்சிருச்சு, அதான் விழுந்துட்டேன். பரவாயில்ல அமிர்தா, பார்த்து பொறுமையா வாங்க. தேங்க்ஸ் முரளி. முரளி, நிலா, டைம் ஆயிடுச்சுல, போலாமா? போலாம். அமிர்தா, போலாமா? போலாம் முரளி. சே, விழுந்து தொலைகிறான்னு இருந்தாலும் விட்டு தொலைய வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஏன் முன்னாடியே அவளை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். அதை பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வந்தது தெரியுமா? எரிச்சலா இருக்கு. ஏன் அமிர்தா, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. உன்னை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன். என் முரளிக்கிட்ட யாராச்சும் சிரிச்சு பேசினாலே என்னால் பொறுத்துக்க முடியாது. ஆனால் என் கண்ணு முன்னாடியே நீயும் முரளியும் இந்த மாதிரி நிற்கிறீங்க, எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. விட மாட்டேன்டி அமிர்தா, உன்னை விடவே மாட்டேன். நிலா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வா. வரேன். அபி,
என்னடா என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? அப்பத்துல இருந்து அபி அபின்னு இழுத்துட்டே இருக்க. எனக்கு வேலை வேற நிறைய இருக்கு. ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. என்னடி பொண்டாட்டி ஆசையா கூப்பிடக்கூடாது, அது ஒரு குத்தமா? ஆமா, என்ன கவனிக்கிறத விட அப்படி என்ன உனக்கு வேலை இருக்கு? உன்னை கவனிக்கிறத விட எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. நான் அதை பார்க்கணும். முதல்ல போ. அதாண்டி, அப்படி என்னடி வேலை இருக்கு? அது டைம் ஆயிடுச்சுல, அத்தைக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும். அதான். எந்த அத்தைக்கு? வேணாம், ஏதாச்சும் சொல்லிட போறேன். உங்க அம்மாக்கு தான்டா ஜூஸ் போட்டு கொடுக்கணும். ஏண்டி, எங்க அம்மா நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஜூஸை போட்டு கொடுத்து அந்த சோழியை முடிச்சலான்னு பாத்தியா? திரும்ப மாடே, என்னடா பேசிட்டு இருக்க? இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க, அதுக்குள்ள சோலி முடிச்சலான்னு பாக்குறியான்னு கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? இல்ல பிச்சலும், நீ போடுற காஃபியே ரொம்ப கேவலமா இருக்கும். இதுல வேற எங்க அம்மாக்கு ஜூஸ் வேற போட்டு கொடுக்குறேன்னு சொல்ற. நீ போட்டு கொடுத்த ஜூஸ் குடிச்சிட்டு எங்க அம்மாக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏய், ஒழுங்கா ஓடிரு, இல்லைன்னா மண்டைய பொழந்துருவான். பொழந்து நீ மண்டைய பொழந்தாலும் சரி, என்னத்த பொழந்தாலும் சரி, நீ எதுவும் எங்க அம்மாக்கு போட்டு கொடுக்க வேண்டாம். எங்க அம்மாக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா? எரும மாடே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஜூஸ் தானே, அதெல்லாம் எனக்கு போட தெரியும். ஆல்ரெடி எனக்கு வெண்ணிலா எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கா. நானே போட்டு கொடுத்துக்கிறேன். ஏண்டி, எங்க அம்மா மேல இருக்க கோவத்துல எங்க அம்மாவை தீர்த்து கட்டணும்னு பிளான் போட்ட, அப்படிதானே? எரும மாடே, நீ வந்ததுல இருந்து ராங்காவே பேசிட்டு இருக்க. என் அடி வாங்க பாரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உனக்கு வேணா உங்க அம்மா மேல பாசம் இல்லாம இருக்கலாம். எனக்கு எங்க அத்தை மேல ரொம்ப பாசம் இருக்கு. அதனால நான் எது பண்ணாலும் கேர்ஃபுல்லா தான் பண்ணுவேன். பாரு, மாமியார் மேல அம்புட்டு பாயாசமா? ஆமா, பாயாசம் தான். இங்க அதுக்கு என்ன? இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான்ப்பா இருக்கு. இதுக்கப்புறம் மாமியாரை மருமகளையும் கையில பிடிக்க முடியாது போலயே. ஒரே பாச போராட்டமா இருக்கும் போலயே. பொறுக்கி பொறுக்கி நீ வேணும் தானே பண்ற. நான் உன்னையும் உங்க அப்பாவையும் வச்சு ஒரே பாச போராட்டமா இருக்குன்னு கலாய்ச்சதும் இப்ப நீ என்னையும் அத்தையும் வச்சு கலாய்க்கிறியா? புரிஞ்சா சரிதான். இதுக்கப்புறம் மாமியாரை மருமகளையும் கையில பிடிக்க முடியாது. நீ அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதும், அவங்க உனக்கு சாப்பாடு ஊட்டுறதும், வாமா போமான்னு பேசுறதும், கொஞ்சிக்கிறதும், கொலாவிக்கிறதும், ஐயோ இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குமே. பாரு, நல்ல கண்குளர பாரு, சரியா? அதானே, சும்மாவே நீங்க போடுற ஆட்டம் தாங்க முடியாது. இதுல மாமியார மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா கையில பிடிக்க முடியாது. ஆமாடா, கையில பிடிக்க முடியாதான். போடா. சரி சரி, உங்க மாமியாருக்கு ஜூஸ் போடும்போது அப்படியே எனக்கு ஒரு கிளாஸ் சேர்த்து ஜூஸை போட்டுரு. எதுக்கு? ஏதோ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஜூஸ் போட்டா விஷங்கிற அளவுக்கு பேசினேன். இப்ப என்ன வெக்கமே இல்லாம கேக்குற? அபிச்சலம், எனக்காக நீ போட்டு தர மாட்டியா என்ன? போட்டு தர மாட்டேன், போடா. என்னடி டக்குன்னு இப்படி சொல்ற? நேத்து பாசம் காமிச்சு உன் மாமியாருக்காக ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுப்பேன். இவ்வளவு நாளா உன் மேல நான் எவ்வளவு பாசம் காட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வாய் ஜூஸ் போட்டு தர மாட்டியா? ஆமா, முதல்ல நான் எதுக்கு உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும்? எங்க மாமியாருக்காக நான் செய்றேன், உனக்கு நான் எதுக்கு செய்யணும்? அதானே, இப்பவே ஆட ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் கொஞ்ச நாள்ல மாமியார் மருமகளும் சேர்ந்து வீட்டையே தலைகீழ் ஆக்கிருவீங்க, அப்படித்தானே? இதுக்கப்புறம் எல்லாம் உங்க ராஜ்யம் தான், எங்க பேச்செல்லாம் எடுபடாது. தெரியுதுல, மூட்டு போடா. இருந்தாலும் புருஷங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லல்ல? இல்லையே. சும்மா வாங்கிட்ட கடந்து வெட்டிய பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் வேலையை பார்க்கறேன். நீயும் வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாரு. பாய். ஏய் நில்லடி, நான் பேசிட்டே இருக்கேன், அதெல்லாம் போறா பாரு. மச்சான், ஐயோ இவன் எப்ப வந்தான்? ஒருவேளை பார்த்திருப்பானோ? என்ன மச்சான், என்ன என்ன இப்போ? என்னடா என்னன்னு தானே கேட்டேன், அதுக்கே இந்த பதற? அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை. என்ன மச்சான், நீ பாட்டுக்கு பைத்திய மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. உன் பொண்டாட்டி எதையுமே கண்டுக்காம போயிட்டாங்க போல. கிறுக்கு பயிலை, அப்ப எல்லாம் பார்த்துட்டு தானே வந்திருக்க. அப்புறம் என்ன, என்னை பார்த்து நக்கல் பண்ணலான்னு வந்தியா? ஆமா, உன்னை பார்த்து அப்படியே நக்கல் பண்ணிட்டாலும் எனக்கு தெரியாது. நீ எப்ப பார்த்தாலும் உன் பொண்டாட்டி கிட்ட போய் பேசுறதும், அந்த பிள்ளை உன்னை கண்டுக்காத மாதிரியே போறதும், இதான பாதி நாள் நடந்துட்டு இருக்கு. டே, நீ பாத்தியா என்ன? அப்படியெல்லாம் இல்ல, என்கிட்ட அவ நல்லா பேசுவா. இந்த மாதிரி வெளியே நீங்கள் வேலை இருந்தீங்கன்னா பார்த்து கண்ணு வச்சிடக்கூடாது பத்தியா? அதான் அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி பேசியும் பேசாத மாதிரி போவா. ஆமா, எங்களுக்கு ஒரு வேலை இல்லை பாரு, நாங்க கண்ணு காது மூக்கு வாயின்னு அழைச்சும் கொண்டு வைக்கோம். போவியா? சும்மா நடிச்சிட்டு இருப்பான். சரி விடு மச்சான், விடு மச்சான். என்ன மச்சான், மாமியார மருமகளும் ஒண்ணு கூட்டிட்டாவ போலயே? ஆமா மச்சான், ஆமா, ஒண்ணு கூட்டிட்டாளுங்கய்யா, ஒண்ணு கூட்டிட்டாளுங்க. ஆனா ஒண்ணு மச்சான், இதுங்க ரெண்டும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்க வரதான் நம்ம தலை உருளாது. ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கிய, நம்ம தலையை உருட்டி புரட்டி எடுத்துருவாளுங்க. இன்னும் நான் என்னென்னலாம் அனுபவிக்க போறேனோ தெரியல. அது கரெக்ட் தான் மச்சான், கூடிய சீக்கிரம் உனக்கு சங்கு காத்துட்டு இருக்கு. ஊன்னு ஊதிர வேண்டியதுதான். பாவி போய் மவனே, நீயே ஊதிருவ போலையடா. ஆனா உண்மையாவே சந்தோஷமா இருக்கு மச்சான். அத்தை எல்லாரையும் ஏத்துக்கிட்டாங்க. அதை நினைச்சு சந்தோஷமா தான்டா இருக்கு.
ஆமாம் மச்சான், நானுமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களே அதுவே போதும். ஆமாம் மச்சான், கூடிய சீக்கிரமே அத்தையை பற்றியும் உன்னை பற்றியும் அம்மா சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லார் சம்மதத்தோட உங்கள் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம், சரியா? அப்போ அது வரை நான் கல்யாணம் ஆகாமல் இப்படியே சுற்றிட்டு இருக்கணும்னு சொல்ல வரேன், அப்படி தானே? டேய் என்னடா இப்படி சொல்கிற? வேற என்ன மச்சான், உண்மையை சொல்லணும்னா இந்த ஜென்மத்துக்கு உங்கள் அம்மா என்ன கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. பிரியாவுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்போ கடைசி வரை இப்படியே இருக்கணும்னு சொல்ல வர? பைத்தியம் பைத்தியம், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா. கண்டிப்பாக அம்மா ஒரு நாள் உன்னையும் அத்தையும் பற்றி புரிஞ்சுப்பாங்க. நம்ம என்ன இதெல்லாம் எதிர்பார்க்கவா செஞ்சோம்? 3 பேரையும் பற்றி அம்மா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களையும் பற்றி கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. சரிடா மச்சான், பார்ப்போம். நல்லது நடந்தால் சந்தோஷம் தானே? நடக்கும் நடக்கும். ஆனால் அப்படியே ஏதாச்சும் எனக்கு நல்லது நடந்தாலும் நீ நடக்க விட மாட்டியடா. டேய் இந்த மாதிரிலாம் கிறுக்குத்தனமாக பேசியிருந்தேன்னு வச்சுக்கேன், உள்ள பூந்து குட்டையை குழப்பி விட்றேன் பார்த்துக்க. ஒழுங்கா மூட்டுரு. என்ன பண்றது, என் நிலைமை இப்போ வரைக்கும் எங்கள் லவ்க்கு இருக்க ஒரே சப்போர்ட் நீ தான். உன்னையும் விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் அடிச்சு தோச்சிருவானுங்க. தெரியுதுல்ல? அப்போ மூடிக்கிட்டு கம்முன்னு இரு, சரியா? இருக்கிறேன்டா, இருந்து தொலைகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வீடியோ மேக் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு எங்கள் ஏரியாவில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு. ஸோ அதனால் கரண்ட்டே இல்லை. அதனால தான் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. ஒரு 10 நிமிஷம் தான் கொடுத்து வச்சுருந்தேன். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வந்து கரண்ட் இல்லாமல் தான் வாய்ஸ் கொடுத்தேன். அது அந்த அளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இல்லை. நாளைக்கு வந்து எப்பவும் போல் டைமிங்க்கு கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பவர் வேறு எப்போ வரணும்னு தெரியல. சரி, அதனால் ஆல்ரெடி மேக் பண்ண வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த கொஞ்சத்தையும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.